குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 12:15. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 12:15. Take care to keep yourself free from the desire for property. Luke chapter 12 verse 15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக எச்சரிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த எச்சரிப்புகள்? ஆம், உன் ஆத்துமாவுக்கு எதிரடையான பல சோதனைகள், பல கண்ணிகளை கடந்துதான் உன் விசுவாச பாதையில் நீ செல்ல வேண்டும். பாதைகளில் கடந்து செல்ல வேண்டிய குழிகள், பள்ளங்கள் இருக்குமானால் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். அவைகள் அந்த குழிகளில் நாம் விழுந்துவிடக் கூடாதபடிக்கு நம்முடைய நன்மைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகள். அவ்விதமாகவே நமது ஆத்துமாக்களின் பாதுகாப்பிற்காக சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்புகளை நாம் கவனிக்க வேண்டும். விசாரிப்புகளை புறக்கணிக்கிறவர்கள் அந்த குழிகளில் விழுவார்கள் என்பதை மறவாதே. இங்கே அவ்விதமான எச்சரிப்புதான் பொருளாசை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அற்றவர்களாய் வாழ்கிறார்கள். ஏன் ஆண்டவர் பொருளாசையை குறித்து எச்சரிக்கிறார்? இது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று தேவன் எச்சரிக்கிறார். இது உன் ஆத்துமாவிற்கு எதிரான பாவம். நீ வெளியே நல்ல விசுவாசியாய் காணப்படுவாய், ஆனால் உண்மையில் உன் இருதயம் பொருளாசையை பற்றிருக்கும். பணக்காரனுக்கு தான் பொருளாசையை பற்றிருக்கும், பணக்காரனுக்கு தான் பொருளாசை இருக்கும் என்ற எண்ணம் வேண்டாம். பிச்சைக்காரனுக்கும் ஏழைக்கும் இது இருக்கும். இது இருதயத்தின் பாவம், இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவம். வெளியில் செய்கைகள், பேச்சுகள் மூலம் வெளிப்படும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொருளாசைகளும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி பொருளாசையை பின்பற்றி போனான். அவன் முடிவு என்னவாயிற்று? குஷ்டரோகம் பிடித்து வேலையிலிருந்து நீக்கிவிடப்பட்டான். பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஜெபம். பொருளாசைக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வின் சோதனைகளை தாண்டி உம்மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் பலப்பட ஞானத்தை தருவீராக. ஆமேன்.